வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து மடிப்பாக்கம் வந்திருக்கோம், அதாவது சென்னையில் தாங்க இருக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ரெசிபி. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து பண்ணுறாங்களாம். அதாவது இந்த ரெசிபியோட பேர் 7 கப் கேக் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெசிபி பண்ணியிருக்காங்க. அதாவது கடலை மாவு, தேங்காய், சர்க்கரை, பால், நெய், இந்த மாதிரி ஒரு பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ரொம்ப 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 ஈஸியான ஸ்டைலில் பண்ணுற மெத்தட் வந்து இந்த ரெசிபியாக. எல்லா பொருளும் சேர்ந்து மொத்தம் 7 கப் தான் வரும். அதனால 7 கப் கேக்குன்னு வச்சுருவாங்க. ஓகே. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அந்த ரெசிபியோட ஒரு சின்ன கேக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதாவது ஸ்வீட்டு தான் அது. பிரமாதம். இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணுறதுல அந்த காலத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டு தெரிஞ்சு வந்திருக்கேன். இந்த ரெசிபி நம்மளுக்கு பண்ணி காட்ட போகிற யார்கிட்ட சிவராம் சார் தான். இவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டு வந்திருக்கோம். அதை தொடர்ந்து அவங்க வீட்டில் பண்ண இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி மார்க்கெட்டில் எங்கே போனாலும் கிடைக்காது. அதாவது ஸ்வீட்டெல்லாம் கிடைக்காது, கடையில் கிடைக்கிறது கிடையாது, கமர்ஷியலாக இன்னும் வரல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் கொள்ளுப்பாட்டி காலத்துலேருந்து இதை செஞ்சுட்டு வராங்க. அண்டு மக்கள் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல போய் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நம்மளுக்கு ஷேர் பண்ண போகிறாரு. வாங்க அவர்கிட்ட போயிட்டு இந்த ரெசிபினா என்ன, அது எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன பொருள்லாம் வந்து எந்த அளவுக்கு போடுறான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி கற்றுக்கலாம். இது வந்து மொத்தமே எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து 7 கப். உங்கள் வீட்டில் சின்ன கப்போ பெரிய கப்போ உங்களுக்கு தேவைப்படுற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் எதுக்காகனா உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வேறு யாரோ இந்த மாதிரி நல்லா ரெசிபி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து வீடியோ பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு அவங்க மீட் பண்ணி. ஓகே. நான் உங்ககிட்ட இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ணலாம் கேட்கும்போது நீங்கள் அந்த 7 கப்பு கேக் சொன்னீங்க. 7 கப்ஸ் கேக். 7 கப் கேக் அது என்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆக்சுவலாக வந்து 7 கப் கேக்குங்கிறது வந்து ஒரு 40-50 இயர்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்சதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த காலத்து லேடிஸ் வந்து நார்மலாக வெளியில் போய் வாங்குறது பழக்கம் கிடையாது, வீட்டில் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு இது மாதிரி பிற்காலத்தில் யாருக்கான சொல்லி தரனாலும் ஈஸியாக இருக்கணும்னு மொத்தம் 7 கப்பு வச்சு நம்ம 7 கப் பொருளை வச்சு பண்ணுறாங்க. ஓகே. இதில் முக்கியமாக ஒரு 5 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குமா, எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ்ஷு தான். நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கே தோணும், ஈஸி அண்டு குயிக்காகவும் பண்ணலாம். நான் இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரியலி வெரி குட் ரெசிபி. நம்ம பண்ண போகலாமா? பண்ணலாம். தேங்க்யூ. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு குவான்டிட்டி என்னென்ன அளவு தேவைப்படும்னு சொல்லி சொல்கிறேங்க. இது வந்து மொத்தமே எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து 7 கப். ஓகே. உங்கள் வீட்டில் சின்ன கப்போ பெரிய கப்போ உங்களுக்கு தேவைப்படுற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் எடுத்தாலும் அது 7 கப்பு தான். ஓகே. ஸோ 1 கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல், 1 கப்பு ஃபுல்லாக பால், 1 கப்பு ஃபுல்லாக நெய், 1 கப்பு ஃபுல்லாக கடலை மாவு, மிச்சம் இருக்கிற 3 கப்பும் சக்கரை. இது அந்த ரெசிபி தேவையான பொருட்கள். ஓகே. இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வீட்டில் எனி கப் எடுத்துலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் டம்ளர் கூட எடுத்துக்கலாம். டம்ளர் எடுத்துக்கலாம், கப்பு எடுத்துக்கலாம், கரண்டி சின்ன கரண்டி எடுத்துக்கலாம், சின்ன கரண்டி கூட எடுத்துக்கலாம். சூப்பர், நல்ல விஷயம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு வந்து நெய்யும் பாலையும் விட்டுக்க போகிறோம். சரி, ஓகே. கடலை மாவு, தேங்காய் போட்டு கடைசியில் சக்கரை போட போகிறோம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணுமா? நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் நான் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு சாலிடாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே லிக்விட் பாலோ நெய்யோ விட்டிங்கன்னா அதுக்கு லம்ஸ் வரும், கட்டிக்கிட்டே வரும். அது உடைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லிக்விட் போட்டால் மேலே சாலிட் போட்டிங்கன்னா அது தானாக கரைஞ்சிடும். அதனால பாலும் நெய்யும் ஃபஸ்ட்டு ஊற்றுறோம். சரி, ஓகே. இந்தாங்க. இந்த பால் நம்ம யூஸ் பண்ணுறது குக் பண்ண பாலா இல்லை பச்சை பால்? பச்சை பால் தான். பச்சை பால். ஆமாம். சரி, ஓகே. இப்போ பால் போட்டாச்சு. நெய். இப்போ இந்த பாலும் நெய்யும் போட்டுருக்கோம். ஆமாம். இது நம்ம என்ன பண்ண குக் பண்ண போகிறோமா எப்படி? இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டதுக்கப்புறம் தான் அது குக்கிங் ஆரம்பிக்கும். ஓகே. இதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் எது வேணால் போட்டுக்கலாம். ஓகே. இந்தாங்க தேங்காய்,
தேங்காவும் இந்த மாதிரி திருகி வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் திருகும்போது கொஞ்சம் குறைன்னு வந்ததுன்னா மிக்ஸியில் கூட அரைச்சிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல இந்த தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் வந்து எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? சார் தேங்காய் ஃபுல்லாக குக் ஆகிடும், வெந்துடும். சரி, நீங்கள் தாராளமாக 15 days மினிமம் வச்சுக்கலாம். 15 நாள் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக வச்சுக்கலாம். சூப்பர். ஓகே, நல்ல விஷயம். நான் நினச்சி தேங்காய் போடுறதுனால அன்றைக்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். அதாவது அண்டர் குக் ஆயிருந்ததுன்னா நீங்கள் இல்லை வெறுமனே வெந்துருந்துன்னா இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக நெய்யை வச்சு ஒரு 20 minutes 25 minutes கலர போகிறீங்க. ஸோ அது தேங்காய் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும். ஓகே. ஸோ 15 days தாராளமாக வச்சுக்கலாம். நல்ல விஷயம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிறோம். இப்போ வந்து 3 கப்பு சர்க்கரை போடுறோம். ஓகே. கடலை மாவு மட்டும் பாக்கி இருக்குது, அதை கொடுத்தோம். ஓகே. ஏன்னா வீட்டில் குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி சார். நான் நார்மலாக ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைங்க கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஏலக்காயும் முந்திரி பருப்பும் ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைப்பட்டால் போடலாம், தேவைப்படலன்னா விட்டுலாம். சரி, ஓகே, டன். நம்ம யூஸ் பண்ணுறோமா? நம்ம வந்து முந்திரி பருப்பும் ஏலக்காய் நம்ம யூஸ் போடுறோம். இது வந்து ஆப்ஷன் தான். இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுறோமா? மிக்ஸ் பண்ணிட்டுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பற்ற வச்சுன்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஒரே மாதிரி ஓகே நெருப்பில் வேகும். சரி, ஓகே. இது எத்தனை பீசஸ் வரும் நம்ம பண்ணுறது? இப்போ பண்ணுறது இது 1/2 கிலோ கப்பு. இது ஓகே. ஒன்று 1/2 கிலோ கப்பு. ஒன்றுன்னா 1/2 கிலோ கப்பு. சரி. ஸோ வந்து நீங்கள் பாலுக்கு நெய்க்கு வந்து அந்த இது கிடையாது. ஓகே. மற்றெல்லாம் வந்து ஒரு 2.5 kgs வரும். 2.5 kg வரும். நியர்லி ஒரு 70 to 80 pieces வரும். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் வீட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து வீட்டிலாம் பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ரெசிபிஸ் சொன்னாங்க. உங்களுக்கு யார் வந்து இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க? இல்லை வீட்டில் எல்லாரும் எப்பவுமே பண்ணுற ரெசிபி அது? எங்கள் பாட்டி காலத்துலேருந்து பண்ணுவாங்க. திடீர்னு தான் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தது, இல்லை திடீர்னு ஒரு விருந்தாளிக்கு வந்துட்டாங்கன்னா வந்து இதுதான் பண்ணுவாங்க. ஓகே. 10 நிமிஷத்தில் அவங்க விருந்தாளி வரும்போதே ஆரம்பிச்சானா கூட வந்து உட்காரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடுவாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே. வருதுன்னு தெரியாது, செய்யறது அந்தளவுக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டாங்க. இது மாதிரி ரெசிபி தான் நிறைய பேர் வீட்டில் பண்ண சொல்லி ஆசைப்படுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற ரெசிபி என்றைக்கோ ஒரு நாள் ஒரு முக்கியமான நாட்களில் பண்ணோம் அப்படின்னு அது பிளான் பண்ணி இதுதான் வேணும் பண்ணோம். இது வந்து பிளானே பண்ண வேண்டாம், வீட்டில் போட்டு டக்குன்னு பண்ணிடலாம். சூப்பர், நல்ல விஷயம். இப்போ பற்ற வச்சிடலாம். சரி, ஓகே. ஹீட் வந்து அவங்கவுங்க சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலர்றவங்களா இருந்தால் கொஞ்சம் நிறைய ஹீட் வச்சுக்கலாம். இல்லை நான் ஃபாஸ்ட்டாக என்னால் கலர முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் கலருவேன் அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். சரி, ஓகே. உடனே அடி பிடிக்காது, இருந்தாலும் வந்து கொஞ்சம் இது பண்ணது சரி. ஓகே. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆகும்போது தான் அந்த தன்மை வரும்போது தான் அடி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு, ஆமாம். இப்போ பால் போட்டிருக்கோம், நெய் போட்டிருக்கோம். ஸோ அதுவே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். அது இல்லாமல் சுகர் போட்டிருக்கோம். அந்த நெய் வந்து அடியில் கிரீஸ் மாதிரி இருக்கிறதுனால வந்து சீக்கிரம் அடி பிடிக்காது. ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன். நல்ல விஷயம். எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் சமையல் பண்ணிகிட்டே இது பண்ணுவாங்க. அப்படியா? ஸோ அதனால் அது ரொம்ப கவனித்து தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, டக்குன்னு பண்ணலாம். டக்குன்னு பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் யாராவது கேட்டால் நீங்கள் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக பண்ணி தரோம். நாங்கள் வந்து இப்போ இது கமர்ஷியலைஸ் ஆகிட்டோம். ஓகே. எங்களுக்கு நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர்ஸும் வருது. இந்த 7 கப் கேக்கு மற்ற ஸ்வீட்ஸ்க்கு ஆர்டர்ஸ் வரும் மாதிரி இதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. நாங்கள் இது கமர்ஷியலாகவும் பண்ணித்தரோம். ஏன்னா இந்த 7 கப் கேக்குன்னு சொல்லி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிங்களா? சரி, ஓகே. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்குமா? மிக்ஸ் பண்ணல, வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணலாம். எங்கள் அம்மாலாம் சாதம் வடிச்சிட்டு அப்போ திருப்பி பண்ணுவாங்க. ஏன்னா இது இனிஷியலாக அடிப்படையாது, கடைசி ஒரு 2 minutes 3 minutes மட்டும் கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அண்ட் இது வந்து மைசூர் பாக்கு மாதிரி ஃபுல் கெட்டியான அப்புறம் கொட்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்னாடியே இறக்கி வச்சிடலாம். நம்ம முதல்ல பாலும் நெய்யும் விட்டதுனால லம்ஸ் இல்லாமல் ஈஸியாக கரைஞ்சி எடுத்தது. ஆமாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை ஒரே ஒரு காஷன் தான், இல்லை ப்ரிகாஷன் பண்ணணும்னா ஒன்று தான். கொதிக்கும் போது தெரிக்கும். ஓகே. ஒன்று நீங்கள் வந்து பெரிய கடாயில் வச்சு பண்ணிவிடுங்க, இல்லை தெரிக்கும் போது சிம் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. தெரிக்காமல் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பண்ணலாம், இல்லை பெரிய கடாயை வச்சு பண்ணலாம். ஓகே. இந்த ரெசிபி பண்ணும்போது பர்டிகுலராக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எதுனா இருக்கா? இந்த மாதிரி பண்ணால் கரெக்டான பக்குவத்தில் முடியும், இல்லை இதுக்கு இந்த மாதிரி பக்குவம் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்காது? அது மாதிரி எதுவுமே கிடையாது சார். ஈஸிகோ எல்லாமே ஈஸிகோ தான் எல்லாமே. இந்த ஒன்று மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே ஒரு கப்பு, 3/4 கப்பு, 1/4 கப் அப்படி இல்லாமல். ஓகே. ஃபஸ்ட் எந்தில் நீங்கள் மெஷர் பண்ணீங்களோ, கரண்டிலையோ கப்புலையோ டம்ளர்லையோ மெஷர் பண்ணால் அது முதல்ல எவ்வளோ மெஷர் பண்ணீங்களோ அதே அளவு தான் எல்லாமே இருக்கணும். அது ஒன்று தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. சூப்பர், நல்ல விஷயம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆகிற டைமில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாதிரி ஸ்டேஜில் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 50 to 60% கெட்டியாகிடுது. ஓகே. பாருங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து எதில் கொட்ட போகிறீங்களோ அந்த தட்டையோ இந்த ட்ரே வச்சுருக்கீங்களா, அந்த ட்ரே வந்து நீங்கள் கிரீஸ் பண்ணுங்கள். ஓகே. கிரீஸ்னால் நெய்யோ எண்ணெயோ தடையோ வச்சிடலாம். ஓகே. எதுக்காக இப்படி பண்ணுறோம்? நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வைக்கிறோம். அது வந்து கட் பண்ணும்போது அடியில் ஒட்டாமல் வந்துடும். ஓகே. ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக ஷேப் நல்லாயிருக்கும் பாருங்க. சரி. இப்போ எங்கிட்ட இருக்க இந்த நெய்யை வந்து லைட்டாக அப்ளை பண்ணலாமா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடறோம். ஆமாம். ஓகே.
இந்த இடத்துல கீயும் யூஸ் பண்ணலாம், ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ரொம்ப தின் லேயராக யூஸ் பண்ணுங்க. ஓகே. இந்த செவன் கப் கேக்கில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, வீட்டில் கடாயில் தான் பண்ணோம், எங்களை சின்னதாக இருக்குது கடாய், சின்ன கம்மியாக போனோம், கொஞ்சம் அதிகமாக பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஓகே குக்கரில் பண்ணலாமா? குக்கரில் பண்ணலாம். குக்கரில் இன்னும் நல்லாவே வரும். ஏன்னா குக்கரோட பாட்டம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், திக்காக இருக்கும். அதனால் குக்கரில் வந்து இன்னும் ஈஸியாக வரும். ஓகே. மூடி போடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு மூடி பண்ணாமல் வெறும் குக்கரோட பாட்டத்தை எடுத்துட்டு குக்கரில் பண்ணலாம். அதுலேயும் இன்னும் அருமையாக வரும். அதாவது வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது திக்கான பாத்திரம் வச்சு பண்ணுறது, கனமான பாத்திரம் வைக்கிறது நல்லது. இது ஒரு நல்ல முக்கியமான விஷயம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது திக்கான பாத்திரம் வச்சு பண்ணுறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா, ரைட்டா? ஆமாம். விட்டால் அடி பிடிச்சிரும். விட்டால் அடி பிடிக்கும். கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம். கெட்டியான பிறகு அதுக்கு முன்னாடி ஒன்றும் ஆகாது. அதுக்கு முன்னாடி ஓகே, நல்ல விஷயம். இப்போ வந்து 75% குக் ஆகிடுது. பாருங்க, முந்திரி ஆப்ஷன் சொன்னேன். ஓகே. ஸோ அந்த முந்திரி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த 75% இருக்கும்போது போடுங்க. ஓகே. ஆமாம், ஏன்னா நம்ம முந்திரி வறுத்து போட போகிறதில்ல, அப்படியே பச்சையாக தான் போட போகிறோம். ஸோ அந்த முந்திரி வந்து உள்ளுக்குள்ளே போய் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ கடைசியில் போட்டு இறக்காமல் இந்த 75% குக் ஆனதுக்கப்புறம் முந்திரி போடணும்னு ஆசைப்பட்டவங்க இப்போ போடலாம். இந்த ஸ்டேஜில் போடலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காயும் கொடுத்துருங்க. இந்தாங்க. இத்தனைக்கும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. போட்ட பிறகு திருப்பி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு ரெக்கார்டு பதம் வந்த உடனே இறக்கி கொட்டிடலாம். அவ்வளோ. ஓகே. ஒரே ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கை விடும்போது இப்போ லூஸாக இருக்குது. இப்போது இது வந்து கொஞ்சம் கலர்றது கொஞ்சம் சிரமப்பட்டு கலர்ற மாதிரி கொஞ்சம் திக்காகும். அந்த ஸ்டேஜில் கொட்டிடலாம். ஓகே. இமிடியாக பண்ணால் கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் கொட்டணும். சரி, ஓகே. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்பாஞ்சியாக வேணும் அப்படின்னா 1 ஹவர் முன்னாடி கொட்டிடுங்க, தானாக செட் ஆகிடும். ஓகே. உங்களோட அட்வைஸ் எது ஆக்சுவலாக எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அதாவது கிராஜுவலாக கூலானதுக்கப்புறம் எடுக்கிறது தான் இன்னும் நல்லது. சரி, ஓகே. ஏன் நான் இது கேட்குறேன்னா, உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணால் தான் இது இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி நாங்கள் ரெகுலராக அர்ஜென்ட்டுக்கு பண்ணிப்போம். ஆமாம். ஆனால் இருந்தாலும் அதோட ப்ராப்பரான அந்த ஒரு டெக்ஸ்டர் இருந்தால் தான் நம்ம சாப்பிடுவோம், ஃபீல் பண்ணி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும்ல. இல்லை, நாமளும் நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு பண்ணுற மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் ரெகுலராக இப்போ கமர்ஷியலாக நாங்கள் பண்ணணும்னா இன்றைக்கி ஈவினிங் கொட்டி வச்சு நாளைக்கு மார்னிங் வந்து தான் கட் பண்ணுவோம். அப்படியா? அந்தளவுக்கு நாங்கள் கூலிங்க்கு டைம் கொடுத்துருவோம். ஓகே. சூப்பர். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ கெட்டியான பிறகு வந்து எப்படி என்ன மாதிரி பக்குவத்தில் வந்து சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சில் பண்ணி கட் பண்ண வேண்டியதான், ரைட்டுங்களா? அவ்வளோதான். ஓகே, டன். இப்போது ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஓகே. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பு அணைச்சிடலாம். ஓகே. நீங்கள் மைசூர் பாக்கு மாதிரி கேக் மாதிரி அவசரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டமால் ஊற்றணும் அவசியமே இல்லை. அது கொஞ்சம் தான் கெட்டியாடுங்கிறான். ஓகே. இது வந்து அடுப்பு அணைச்சிட்டு நிதானமாக இன்னும் 2 கலரி பொறுமையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுலேயும் வந்து இது ஃப்ரெண்ட்லி தான், ஈஸியாக பண்ணிடலாம். யார் பண்ணாலும் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சமைக்க தெரியாதவங்க ஈஸியாக பண்ணிடலாம். ஆமாம். டக்குன்னு மைசூர் பாக்கெல்லாம் வந்து அந்த பதம் வந்தோடனே எடுத்து ஊற்றணும். தேங்காய் பருப்பு வந்து பதம் வந்தோடனே எடுத்து போட்டுடணும். இது அப்படி கிடையாது. நீங்கள் அடுப்பு அணைச்சிட்டு நிதானமாக இன்னும் 4 கலரி விட்டுட்டு பொறுமையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பால்கோவா கெட்டியாக வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் கிட்டத்தட்ட அந்த பால்கோவா டேஸ்ட் வந்துடும் சார். ஓகே, சூப்பர். இப்போ பார்த்துக்கலாமா? இப்போ அடுப்பு அணைச்சிட்டு ஓகே அவசரப்படாமல் இன்னும் 2 கலரி விட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தூக்கி கொட்டணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு கண்டியாக கூட எடுத்து போடலாம். ஓகே. இப்போ நான் மாற்றிடுவா. இப்போ நான் மாற்றியாச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா? லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த செட் ஆகிடும். ஓகே. பார்க்குறதுக்கு ஷைனிங்காக நல்லா இருக்கணும்னா லைட்டாக மாதிரி சின்ன கரண்டி எடுத்து ஓகே நமக்கி விட்டிங்கன்னா ஒரு ஈவனாக ஆகிடும். ஒரு ஈவனாக ஒரே இதில். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் என்ன போடணுமா எப்படி? இல்லை எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. இதுமாதிரி கட் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஓகே, டன். இப்போ எவ்வளோ ரெஸ்ட் வரும் நம்ம? இதுக்கு வந்து ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சரி, ஓகே. நீங்கள் ஸ்லோ கூலிங்கில் விட்டிங்கன்னா 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஸ்லோ கூலிங் விட்டால் இன்னும் நல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஓகே. இப்போ ரெடி ஆகட்டும். அதாவது சூடு ஆறின பிறகு கட் பண்ணுற சைஸு நாங்கள் எப்படி கட் பண்ணுறோம், அது கட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன மாதிரி பக்குவத்தில் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஷேப் அழகாக வரணுங்கிறதுக்கோசரம் லைட்டாக மேலே ஒரு சின்ன கோடு போட்டு வச்சுருக்கீங்க ஸ்கேலில். ஓகே. கொஞ்சம் அழகாக வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணதுன்னு காமிக்கிறேன். சரி, ஓகே, டன். இது மாதிரி பசங்க யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துங்க. ஓகே. உங்களுக்கு என்ன லென்த்து என்ன பிரெத் வேணுமோ அந்த பிரெத்தில் வச்சுட்டு ஓகே ஒரு ஷார்ப்பாக நைஃப் எடுத்துங்க. ஓகே. அதை அழுத்தி ஓகே இது மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும் கட் பண்ணிக்கலாம். ஓகே.
அதாவது 2 சைட்லேயும் வந்து தேவையான அளவுக்கு சைஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்கொயராக போட்டுருக்கேன், நீங்கள் ரெக்டாங்கிளாக வேணாலும் போட்டுக்கலாம். சரி, ஓகே, நல்ல விஷயம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டீமோல்ட் பண்ணுறோமா இல்லை அப்படி எடுக்கலாமா? நார்மலாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப் டீமோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒன்றா எடுக்கிறது பெட்ரு. சரி, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து அப்படியே தட்டினாலும் வந்துடும். தட்டினா வந்துடும். சரி, ஓகே, டன். வீட்டில் இருக்கிறவங்களுக்காக பண்ணதுனால ஒரு பீஸாக எடுத்து காமிக்கிறேன். கொடுங்க. வாவ், சூடு லைட்டாக சூடு இருக்குது. ஆமாம், அதாவது சூடுனா நீங்கள் அந்த மாதிரி தெரியாது, வெது வாமா வெதுவெதுப்பாக இருக்குது. சூப்பர். சாப்பிட்டு பார்த்துலாமா? கண்டிப்பாக. ஓகே, சூப்பராக சார், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து அந்த க்ரீமியான ஒரு டேஸ்ட் இருக்குது. நீங்கள் இருக்கும் பால்கோவா டேஸ்ட் கொஞ்சம் வரும். இதில் தேங்காய் போட்டுருக்கு, நல்லா தெரியுது. அந்த தேங்காய் முழுசாக நல்லா இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஸ்வீட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இடத்துல சக்கரை யூஸ் பண்ணுறல, ஆமாங்க, இந்த சக்கரை இப்போ நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாமா? இல்லைங்க, இதில் வந்து நாட்டு சக்கரை வராது. ஓகே, சக்கரை தான் வரும். சக்கரை தான் வரும். ஏன்னா அந்த சக்கரை தான் ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு ஒன்று பைண்டிங் ஆகும். நல்ல விஷயம். இப்போ இந்த மாதிரி இனிப்பு பலகாரம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஏகப்பட்ட ரெசிபி பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு லாஸ்ட் டைம் நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்பர் கொடுத்துலாமா? கண்டிப்பாக நம்பர் கொடுத்துடலாம். உங்களுக்கு கமர்ஷியலாக வேணும்னா நீங்கள் கமலம்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட மொபைல் நம்பர் வந்து 7397737370. ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரியலி தேங்க்யூ. நம்ம வீட்டில் இருக்க பொருளாக வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்ககிட்ட ஏகப்பட்ட ரெசிபி வகைகள் இருக்குது, அதாவது பலகாரங்கள். என்றைக்கு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ரொம்ப நன்றி சார். வணக்கம். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா வந்து எளிய முறையில் பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் தேடி போய் ஒவ்வொரு இடமா தேடி போய் மக்களுக்கு பண்ணுறீங்க. ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.